சண்டே மார்னிங் அவங்களுக்கும் லீவு அப்படிங்கிறதுனால எல்லாருமே 9:30 வரைக்குமே தூங்கிட்டோம். அவங்க எந்திரிச்சதுமே நான் பாப்பாவும் தம்பியும் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அத்தைக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நீங்கள் மாவு அரைங்கன்ட்டு சரின்ட்டு நானும் மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பா வச்சுட்டு மாவு அரைச்சாலே அந்த கிரைண்டரில் இருக்க சுவிட்சை தான் முன்னாடிலாம் போடுவா. பட் ஆனால் இப்போ எரியிற இண்டிகேட்டர்லாம் நாக்கில் நக்கி பார்க்குறா. அதனால் பயமாக இருக்குது. ஸோ எப்பயுமே அவளை வச்சுக்கிட்டு மாவு அரைக்கிறத நான் அவாய்ட் பண்ணிடுவேன். இல்லைனா தூங்க வச்சுட்டு தான் மாவு அரைப்பேன். அதுக்கப்புறம் மிஷினில் துணியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் ரூம்லாம் அப்படி அப்படியே கிடந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஓர ஒதுங்க எடுத்து வச்சுட்டேன். ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க, 2 days ரொட்டீன் லாகு. டைம் கிடைக்கும்போது போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் மதியத்துக்கு வந்து மொதல் நாள் பிரியாணிங்கிறதுனால மறுநாள் எப்பயுமே ரசம் தான் வைப்பேன். ஸோ ரசம் வச்சு பிரியாணி செய்யும்பொழுதே கொஞ்சம் சிக்கன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதையும் வந்து வறுத்து வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.